நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போகும் டாபிக் மேச ராசி. இந்த மேச ராசியை பற்றி மொத்தமாக இந்த மேச ராசியில் என்னென்ன நடக்க போகுது, இது வரைக்கும் என்ன நடந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மேச ராசி ஜென்மத்தில் குரு ஜெகத்தை புரிந்து கொள்ளும் காலம். அதாவது மேசராசிக்கு என்னதான் பட்டம் பதவி என்று வந்தாலும் சொந்தமாக தொழில் வியாபாரம் வேலை செய்து சுதந்திரமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இவங்க வாழ்ந்துட்டு வருவாங்க. எதிலும் எப்போதும் பெரியவர்களிடம் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் அவர்களிடமிருந்து எதையாவது கற்றுக்கொள்ள மாட்டோமா என்ற ஆவலுடன் கவனமாக கேட்டு அதனை நடைமுறைப்படுத்த நினைக்கும் வல்லவர்கள் இவர்கள். ரொம்பவும் நல்லவர்கள். இவங்க ராசிக்கு இன்று வரை என்னதான் நடந்துட்டு வருது அப்படின்னு பார்ப்போம். கடந்த ஒரு வருடமாக 12 குரு பகவான் வந்த இந்த ஒரு வருடத்தில் விரயம்தான், இழப்புதான். மிக முக்கியமாக சிலருக்கு எதை அதிகமாக நேசித்தீர்களோ, எவரை அதிகமாக மதித்தீர்களோ அவைகளை கண்டிப்பாக இந்த வருடத்தில் இழந்திருப்பீர்கள். உங்களுக்கே நீங்கள் யார் என்று உங்களுக்கு நீங்களே சுய பரிசோதனையை, மூளைச்சலவையை விரய குரு நடத்தி முடித்திருப்பதை கண்டிப்பாக உணர்ந்திருப்பீர்கள். பரபரப்பாக வாழ்ந்தவர்கள் பொறுமையாக்கப்பட்டிருப்பீர்கள். நான் நல்லது தானே செய்கிறேன் என்பதில் கூட பெருமை என்ற விஷம் கலந்துவிட்டால் என்ன கதிக்கெல்லாம் ஆளாக வேண்டியிருக்கிறது என்ற தெய்வீக தெளிவுக்கு பலரை விரயகுரு வரவழைத்திருப்பார். ஒரு சிலருக்கு கணவர் மனைவி இடையே பிரச்சனை, பிரிவு என்று ஒரு சில தம்பதிகளுக்குள் கோர்ட் வழக்கு நடந்து வந்திருக்கும். இது எல்லாம் எப்போது முடிவுக்கு வரும், மகன் மகள் படிப்பு, தொழில், திருமணம் எப்போது சிறப்பாக அமையும் என்பதிலும் மேச ராசிக்காரர்களுக்கு அதிகமான கவலை. கடந்த ஓராண்டாக விரய குரு என்ற 12ஆம் இடத்து குருவால் பல பேருக்கு பணம் வந்தது, பதவி வந்தது, தொழில் வேலை வந்தது, வீடு வந்தது, மனை வந்தது, கார் வந்தது. ஆனால் எதுவும் முழுமையாக வரவில்லையே, எல்லாம் பாதியிலேயே நிற்கிறதே, எதிர்பார்த்ததை விட விரயமாகிவிட்டதே. செய்து தீர வேண்டிய செலவுகளைத்தான் செய்தீர், ஆனால் போட்ட பட்ஜெட் ஒன்று நடந்தது வேறு. இந்த நிலையில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பில் பலர் தவித்து கொண்டும் பயத்திலும் இருந்து வருகிறீர்கள். சிலர் இடத்தை விட்டு வேறு இடம், ஊர் விட்டு வேறு ஊர், வெளிநாடு என்று மாற்றம் கண்டிருப்பீர்கள். சிலருக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைக்காக வீட்டை விற்று கடனை அடைத்தால்தான் சிலர் வாடகை வீட்டுக்கும் சிலர் வேறு வீட்டுக்கும் மாற்றம் கண்டிருப்பீர்கள். கண்டிப்பாக இது நடந்திருக்கும். இந்த நிலையில் வரும் ஜென்மகுருவாக வரும் குரு பகவான் என்னென்ன பலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை பார்ப்போம். உங்களின் மேச ராசிக்கு குரு பகவான் மிகுந்த யோகத்தை கொடுக்க உரிமை பெற்றவரான குரு பகவான் உங்களின் மேச ராசிக்கே பயிற்சியாகிறார். அதனால் ஜென்ம குருவின் ஆளுமைக்கு மேசராசிக்காரர்களான உங்களின் தலைக்கு உள்ளேயே அமர்ந்து ஒரு வருட காலம் ஜென்ம குருவின் ஆதிக்கத்தை குரு பகவான் நடத்த இருக்கிறார். சுப கிரகங்கள் தான் நிற்கும் இடத்தை கெடுத்து தூய்மைப்படுத்தும். பார்க்கும் பார்வையால் மிகுந்த யோகத்தை கொடுக்கும் என்பது ஜோதிட விதி. செய்து வரும் வியாபாரத்தில் வேலையில் மாற்றம். குரு பகவானின் பாக்கிய பார்வையான 9ஆம் பார்வை 9ஆம் இடத்தில் விழுவதால் பல கோவில் தரிசனம், குரு மகான் சந்திப்பு, சித்தர் கோவில், சீவச தரிசனம் எளிதாக வரும். உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த வருஷத்தில் நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு தன்னாலேயே நிகழும். உங்களின் தகப்பனாருக்கு இருந்த நோய் திறமையான டாக்டர் 9ஆம் பார்வை குரு பகவானால் அடையாளம் காட்டப்படுவார். எந்த டாக்டர்கிட்ட பார்த்தா உங்கள் தகப்பனுக்கோ தாய்க்கோ நோய் சரியாகுங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக காமிச்சு கொடுப்பார். இதனால் மேசராசிக்காரர்கள் தற்போது செய்து வரும் தொழில், வியாபாரம், வேலையில் விருப்பம் இல்லாமல் குடும்ப சூழ்நிலை, பண சூழ்நிலை, உடல் சூழ்நிலை காரணமாக இருப்பதை இப்போதைக்கு விரும்பி செய்வோம், நேரம் வரும்பொழுது வேறு ஒன்றாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வந்தவங்களுக்கு கண்டிப்பாக இது கூட முயற்சிகள் நடந்து எல்லா மாற்றமும் தான் நல்ல விதமாக எல்லா மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெற்று கடன் பிரச்சனையிலிருந்து நிம்மதி பெறும் விதமாக ஜென்ம குரு பகவான் பலன்கள் உங்களுக்கு அமையும். குரு பகவான் பார்வை பலன்கள். உங்களின் மேச ராசிக்கு குரு பகவானின் பார்வைகள் 5, 7, 9 பூர்வ புண்ணியஸ்தானம், கலஸ்தரஸ்தானம், பாக்கியஸ்தானங்கள் மீது படுவதால் குரு பகவான் 5ஆம் பார்வையால் மகன் அல்லது மகள் சம்பந்தப்பட்ட படிப்பு, தொழில், திருமணம் போன்றவற்றில் இருந்து வந்த தடை தாமதங்கள் வரும். புதிய மாற்றம், புதிய தொழில், புதிய வியாபாரம், புதிய வேலை சம்பந்தமாக ஆரம்பிக்க நினைப்பவர்கள் உடனடியாக பலன்கள் கிடைக்க கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறது. தாமதமாகி கொண்டு வந்த திருமணம் முடிவுக்கு வரும். கடந்த 2-3 வருடங்களாகவே தள்ளி போய் கொண்டிருக்கும் திருமணங்கள் சுப மங்கள முடிவுக்கு வந்தே தீரும். கவலை வேண்டாம். மேச ராசி என்பவர்களை முயற்சிகளை முழுமையாக செய்வீர்கள். திருமணம் முடிந்து முருகப்பெருமான் கோவிலுக்கும் ஐயருவர் கோவிலுக்கும் சென்று நன்றி பொங்கல் வைத்து நிம்மதி பெறுவீர்கள். ஜென்ம குரு எப்படி ஜெகத்தை புரிய வைப்பார், குணங்களை மாற்றுவார் என்பதை பற்றி இனி காணலாம்.
ஜென்ம ராசி என்றால் உங்கள் தலைக்குள் வந்து குரு பகவான் அமர்ந்து விட்டார் என்று பொருள். குரு என்றால் குலதெய்வம் என்று அர்த்தம். குரு என்றால் உங்களை பெற்ற தந்தைக்கு சமமா என்று அர்த்தம். தொழில் காரணமாக உங்கள் தந்தை உங்களை விட்டு வேறு ஒரு ஊருக்கு 11 வருடங்களுக்கு முன்பு சென்று விட்டு இப்போது மீண்டும் உங்கள் வீட்டில் தொழிலில் வந்து சேர்ந்தால் என்ன செய்வார்? உங்களுக்கே தெரியாமல் உங்களுடன் இருந்து வரும் கெட்டவர்களையும் உங்களுடன் இருந்து வந்த கெட்ட குணங்களையும் உள்ளன்போடு சொல்லி திருத்துவார் இல்லையா? இன்றைக்கு மகனுக்கு நல்லதாக தெரியும், நாளைக்கு கஷ்டம் தரும், நஷ்டம் கொடுக்கும், நோய் உண்டாக்கும், பிரச்சனையை இழுத்து வரும் என்று ஒரு தகப்பனாருக்கு தெரியும் அல்லவா? நீங்கள் விரும்புகிறீர்களோ இல்லையோ அதை உங்களுக்கு கண்டிப்பாக புரிய வைப்பார். உங்களது தகப்பன் போல புரிய வைப்பார். உங்களை கெடுத்து கொண்டிருப்பவர்களுக்கும் புரிய வைப்பார். இதே போலத்தான் ஜென்ம குரு உங்களை பற்றி இருக்கும் கெடுதல்களை விளக்கி உண்மைகளை புரிய வைப்பார். இது உங்களுக்கு நல்லது தானே மேசராசி என்பர்களே? குரு பகவானின் யோகமான பார்வை பலன்கள். குரு பகவான் தான் சஞ்சரிக்கும் இடத்திற்கான பலன்களையும் செய்வார். இதைவிட அவர் பார்வையால் ஏற்படும் பலன்கள் கூடுதலான நன்மைகளை என்பது நமது முன்னோர்கள் நமக்கு அளித்த ஜோதிட பழமொழி ஆகும். இதன்படி அவர்கள் நமக்கு சொல்லியது குரு பார்க்க கோடி நன்மை. இதன்படி ஜென்ம குருவாக வரும் குரு பகவான் உங்களின் மேச ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தான இடமான சிம்ம ராசியை பார்ப்பது என்பது ரொம்பவும் சிறப்பு ஆகும். தனது 5ஆம் பார்வையால் 5ஆம் இடத்தை தனது வீட்டைத்தானே பார்ப்பது என்பது பூர்வ புண்ணிய பலன்களை புண்ணியத்தை மீண்டும் கொடுக்கப் போகிறது என்று அர்த்தம். பிள்ளைகள் வகைகளில் மகன் அல்லது மகளின் படிப்பு, தொழில் சம்பந்தமான வகைகளில் இருந்து வரும் கவலைகள் அடியோடி விலகப் போகிறது என்று அர்த்தம். குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் தகப்பனார் மனநிலை, உடல்நிலை, ஆரோக்கியம் பெறப்போகிறது. பூர்வ புண்ணிய வீட்டை, நிலத்தை, மனையை மறுபடியும் நீங்கள் புதுப்பிக்கப் போகிறீர்கள். குலதெய்வ கோயிலை புதுப்பித்து கட்டி கொடுக்கப் போகிறீர்கள். பல கோயில் தரிசனம், குரு மகான்களின் சந்திப்பு, தீர்த்த யாத்திரை என்று தெய்வீக சுற்றுலா சென்று வரப் போகிறீர்கள். உங்கள் மேச ராசிக்கு களத்திர ஸ்தானமான 7ஆம் இடத்தை குரு பகவான் நேரடியாக பார்க்க போவதால், அதுவும் சுக்கிரனின் துலாம் வீட்டை பார்ப்பது பண்பான சுகமான மாப்பிள்ளை குணமான மகாலட்சுமி போன்ற மகள் உங்கள் வீட்டிற்கு வரப்போகிறார்கள். தன் 9ஆம் பார்வையால் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் தகப்பனாரின் பொருளாதார நிலையும் செல்வம் உயரும். அவரின் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொழில் ரீதியான பிரச்சனைகளுக்காக இடமிட்டு மாறுதல், ஊர் விட்டு ஊர் மாறுதல் உண்டு. சிலர் வெளிநாடு போயிருப்பார்கள். எல்லாம் சந்தோஷமாக இணைவார்கள். குரு ஜென்மத்தில் உட்காருவதால் சிலரிடமிருந்து கெட்ட பழக்கங்களை அவர்களே தானாகவே மாற்றிக்கொள்ளும் நேரம் இது. மீண்டும் உயர்ந்து எழுந்து நிற்பீர்கள். குரு பகவான் ஒரே நேரத்தில் புண்ணிய ஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் பார்ப்பதால் பக்தி இல்லாத நிலையில் இருந்து வருவோருக்கும் பக்தி வரும். பொறுப்பில்லாமல் வந்தவருக்கும் பொறுப்பு வரும். பாசமில்லாமல் இருந்து வருவோருக்கும் பாசம், குடும்பம் என்ற ஈடுபாடு வந்துவிடும். கிரக சூழ்நிலை தவறாக குடிப்பழக்கத்திற்கு சென்று விட்டவர்கள் கூட குடியை மறக்க முயற்சிகளை செய்வார்கள். சிகரெட்டாக குடித்து வருபவர்களுக்கு கூட அவர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறையை கொடுத்து ஜென்ம குரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். குடிப்பழக்கத்திலிருந்து விலகுவார்கள். மனைவி, பிள்ளைகளிடம் நல்ல பெயர் வாங்குவீர்கள். தொழிலுக்காக, வியாபாரத்திற்காக, வேலைக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மன நிம்மதியாக ஜென்ம குரு ஆதிக்கத்திற்குள் குடும்பத்தாருடன் இணைந்து மகிழ்வார்கள். தொல்லை கொடுத்து வரும் கடன்களாக விற்க நினைக்கும் வீடு, நிலம் விற்கும். முன்னோர் சொத்து விஷயத்தில் இருந்து வரும் பிரிவினை, பிரச்சனை, கோர்ட் வழக்கு முடிவுக்கு வரும். மிகப்பெரிய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்க போகிறது இந்த வருடம். உங்களிடம் உள்ள பணத்திற்கும் தகுதிக்கும் திறமைக்கும் மீறிய பெரிய வாய்ப்புகள் வந்து சேரப்போகிறது. இதனால் செய்து வரும் தொழிலில், வியாபாரத்தில், உத்தியோகத்தில் யோகமான காலம் ஆரம்பிக்கும். பண வரவு பெருகும். ஆதாயம் அதிகரிக்கும். குலதெய்வ ஆலயங்களுக்கு சென்று பாரம்பரிய பூஜை முறைகளை செய்து மன திருப்தி அடைவீர்கள். தான தர்ம காரியங்கள் செய்யும் பாக்கியம் கூடி வரும். கணவன் மனைவி இடையே இருந்து வரும் மன வேற்றுமை அகன்று மகிழ்ச்சி உண்டாகும். தொழில்தான் கிடைத்துவிட்டது. உத்தியோகத்தில் மாறுதல் வந்துவிட்டது. வியாபாரம் சிறப்பு பெற ஆரம்பித்துவிட்டது. இதனால் தனம் பெருகும், பணம் பெருகும். இது கோட்சார பலன்கள் மட்டுமே. உங்களின் பிறந்த கால ஜாதகத்தின்படி இப்போது நடந்து வரும் தசாபுக்தி பலன்களுக்கு தகுந்தபடி இந்த குரு பயிற்சி பலன் இணைந்து வழங்கும் பலன்களை கூட்டியோ குறைத்தோ கிடைக்கப் பெறுவீர்கள் என்பதில் கவனத்தை கொள்ளுங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தை விருப்பமுடன் செய்யும் எண்ணம் வந்து அதை நிறைவாக செய்வதற்கான பண தேவையையும், புதிய இயந்திரம், வாகன தேவையையும், உதவியாளர்கள், தொழிலாளர்கள் தேவையையும் சரியாக தேட ஆரம்பிப்பீர்கள். கடந்த 3-4 வருடங்களாக பிள்ளைகளின் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக ஏற்பட்ட சுப செலவுகளுக்காக ஏற்பட்டுவிட்ட கடனுக்காக சிலர் வீடு, மனையை விற்க நினைத்தும் சரியான விலை வராமல் தள்ளி போய் இருந்தவர்களுக்கு இது ஒரு சூப்பரான காலம். கூடுதலான விலை சொன்னாலும் வாங்குவதற்கு ஆட்கள் தானாக வருவார்கள். விற்று கடனை அடைத்து முடித்துவிட்டு மேலும் ஒரு வீடு அல்லது மனை வாங்கியும் கண்டிப்பாக விடுவீர்கள்.
இதுவரை கோயிலுக்கு போகாதவர்களும் கோயிலுக்கு பக்தியுடன் போய் வருவீர்கள். கோயிலுக்கு போவதை கூட விரும்பாதவர்கள் கோயிலாக பக்தி பிரயாணம் கண்டிப்பாக செய்வீர்கள். சிலருக்கு இதுவரை தேடி வந்த குரு போன்ற ஒருவரை அடையாளம் காணுவார்கள். செய்து வரும் தொழிலில் உள்ள வியாபாரத்தில் உள்ள உத்தியோகத்தில் உள்ள நாளைய பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும். உங்களுக்கு அதற்கான பண வசதி தகுதி இருந்தால் மட்டுமே வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அகலக்க வைக்காதீர்கள். படிப்படியான முன்னேற்றம் காணுவதுதான் உங்களின் மேசராசிக்கு என்றும் நன்மையாக இருக்கும். நிம்மதியை தரும். ராகுவின் மாற்றம் சனியின் பார்வை பலன்கள். குருவும் ராகுவும் உங்களின் மேசராசியில் இணைந்து இருக்கப் போவதால் குரு சண்டால யோகம் ஏற்படுகிறது. இதனால் மேசராசிக்காரர்களில் ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலம் பெரிய அளவில் பணவரவு வந்து சேரும். நீங்கள் நினைப்பது போல பேச மாட்டார்கள். மேசராசிக்காரர்களுக்கு குரு இணைவு சனீஸ்வரன் 3ஆம் பார்வை குரு ராகு மீது விழுவதால் எதுவும் திட்டமிட்டபடி செய்ய இயலாது. தடைபட்டு வந்த முடிவு முழுமையாக வெற்றியாக முடியும். நீங்கள் நினைப்பது போல உங்களை சுற்றி இருப்பவர்கள் பேச மாட்டார்கள். நீங்கள் நினைப்பது போல நடந்து கொள்ள மாட்டார்கள். இதுதான் ஜென்ம குரு காலகட்டத்தின் புத்தி பரிகாரம் ஆகும். நீங்கள் பேசுங்கள், நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். எல்லா வகையிலும் வெற்றி கிடைத்தது. நிம்மதி பெறுவீர்கள். உங்கள் கூட இருக்க நீங்கள் நினைக்கிற மாதிரி பேச மாட்டாங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் கவலைப்படக்கூடாது. அத்தனை கடன் பிரச்சனைகளிலிருந்து மீண்டும் நிம்மதி பெறுவீர்கள். தினமும் 18 நிமிடம் முருக மந்திரம் தியானம் தொடர்ந்து செய்து வாருங்கள். தினமும் மனபாரம் குறைவாக உணர்வீர்கள். பரிகாரம்: தமிழ் மாதத்தின் 8 சனிக்கிழமைகளில் நல்ல எண்ணெய் குளியல் 48 நிமிடம் கழித்து குளித்து வாருங்கள். சனீஸ்வரருக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்து வாருங்கள். தினமும் உங்களுக்கு நிம்மதியாக தூக்கம் வரும். உங்களது கடன் குறையும். மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த டாபிக் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக உங்களுக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிட்டேன். நீங்கள் கொஞ்சம் கவனமாக எந்தெந்த விஷயங்களில் இருக்கணுமோ இருந்துக்கோங்க. உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக இல்லை ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.